உண்மைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் ஒருபோதும் உண்மையை இழந்துவிடக் கூடாது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று உன் முருகன் இந்த சிங்காரவேலன் என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய உயிரான ஒரு உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு நிச்சயமாக வரப்போகின்றது. என் தங்கமே, சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தையை சரியாக குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் நாளை முருகன் இதை சொன்னாரே, நடத்தி கொடுக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது. உயிரான ஒரு உறவு என்று நான் சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் உண்மையாகவே உன் மீது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு எண்ணி 10வது நிமிடத்தில் வரும் என்று இந்த சிங்காரவேலன் நான் சொல்கின்றேன். இன்று முழுமைக்கும் உனக்கான நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அந்த அழைப்பு மட்டும் வந்துவிட்டதே என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னை விட யாருமே சந்தோஷமாக வாழவில்லை என்று சொல்வாய். அந்த அளவிற்கு அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு ஏராளம். எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டுவிட நீ நினைத்து விட்டது இல்லை. ஆனால் இப்பொழுது இருவருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியானது விழுந்து கிடக்கின்றது. தவறு யார் பக்கம் இருக்கின்றது என்பது மிகவும் கண்டறிவது ஒரு கடினமான செயலாக எப்பொழுதுமே மாறிவிடுகின்றது அல்லவா? என் தங்கமே, முன்பெல்லாம் எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்து விடுவதில்லை. அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமுமே வெளியே தெளிவாக தெரிவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டோமானால் நமக்கே மனது மிகுதியான வேதனையை சுமந்து விடுகின்றது அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சிங்காரவேலன் அந்த உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏதோ ஒரு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படித்தான் இன்றும் நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகுதியான அமைதியை கொடுக்கும். என் தங்கமே, நீ எதிர்பார்த்த ஒரு அழைப்பிற்காக இத்தனை காலமும் நீ காத்திருந்தாய். நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள். நமக்கே நன்றாக தெரியும் இந்த உயிரான உறவு எப்பொழுதுமே நம்மோடு தான் பயணிப்பார்கள் என்று. எந்த நேரத்திலும் அவர்கள் முகம் கோணாமல் மனதில் மிகுதியான எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் தங்கமே, இந்த உறவானது உன்னை நினைக்கிறதா இல்லையா என்பதுதான் முதலில் உன்னுடைய கேள்வி. நிச்சயமாக இந்த உறவு உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றது. அதனால்தான் 10 நிமிடத்தில் உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகப் போகின்றது என்று சொல்கின்றேன். என் தங்கமே, சிங்காரவேலன் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள். ஒரு உறவானது உண்மையான அன்பு கொண்ட உறவுதானா, அல்லது எப்பொழுதுமே சாதாரணமாக எல்லோரையும் போல இருக்கின்ற உறவுதானா என்று. இது அன்போடு பின்னி பிணைக்கப்பட்ட உறவு. அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதால் தான் மீண்டும் இவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதனை மறந்துவிடாதே. இப்பொழுது நீ தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பாயானால் எந்த நேரத்திலுமே உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது போல எதுவுமே நடப்பதில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னுடைய உறவுகள் உனக்கான எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களுமே இது நாள் வரையிலும் உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்து வருகின்றது. அதாவது என் தங்கமே, நீ எந்த அளவிற்கு உயிரான உறவு என்று அவர்களை நினைக்கின்றாயோ அதே அன்போடுதான் அவர்களும் உன்னை நினைக்கின்றார்கள் என்று உன் முருகன்
சொல்கின்றேன். என் தங்கமே, நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு எப்பொழுதுமே ஒரு நிலையான அன்பை கொடுக்கின்றது என்றால் அதை எப்பொழுதுமே உனக்கானது என்று நீ அதனை தெளிவாக பெற்றிட எப்பொழுதுமே உறுதியாக இருந்தாயானால் நீ நினைத்த நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிங்காரவேலன் உண்மையான அன்போடு எப்படி நீ நினைத்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்றேனோ அதுபோல உன்னுடைய உண்மையான அன்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் இங்கு எல்லோருக்குமே இதன் நிலைதான். நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை, நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி எல்லோருமே ஏதோ ஒரு மனவேதனையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்குமே வாழ்க்கையில் சிந்தனைகள் எல்லாமுமே தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தான், ஆசைப்பட்ட வாழ்க்கை என்று இதை எல்லாம் அடைந்து விட வேண்டும் என்பதில் இருக்கும் பொழுது அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும் தெளிவாக இல்லை. உன் சிங்காரவேலன் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு புரியும் என்றால் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உயிராக நேசிக்கின்ற உறவை பற்றி எப்பொழுதுமே மற்றவர்களின் பேச்சை கேட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. உனக்கு அவர்களை பற்றிய எண்ணம் அதிகமாக வருகின்றது என்றால் அதே நேரத்தில் அவர்களோடு இருந்த நாட்கள், அவர்களோடு பேசிய விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன்னுடைய ஞாபகத்திற்கு வருகின்றதோ அதுவும் அதிகமான ஞாபகத்தை உனக்கு கொடுக்கின்றது என்றால் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இதே எண்ணங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் அவர்களை உன்னை தேடி வர வைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களில் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் என்றுமே நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக தெரியும். ஆசைப்பட்ட இடத்திலிருந்து உனக்கான அழைப்பு வந்து விட்டது என்றால் இதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதாக எதற்கும் ஆசைப்படவில்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிரான உறவிடத்திலிருந்து வருகின்ற இந்த அழைப்பு இனி ஒருபொழுதும் நீங்காமல் தொடர்ந்து வர உன்னாலான அத்தனை நல்ல காரியங்களையும் அவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நாம் நினைத்ததும் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் உன்னோடு தெய்வம் இருக்கின்றது என்று அர்த்தம். அதே நேரத்தில் சற்று தாமதமாக நடக்கின்றது என்றால் தெய்வம் உன் வாழ்க்கையாகவே விட்டார்கள் என்று அர்த்தம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சரியான நேரத்தில் சரியான விஷயங்களோடும் சரியான உறுதியான அன்போடும் உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது உன்னோடு நினைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சிங்காரவேலன் இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிரந்தரமான அன்போ உண்மையான அன்போ இல்லை என்று வருத்தப்படாதே. அப்படி யாருமே இல்லை என்றால் உனக்கு இந்த சிங்காரவேலன் நான் இருக்கின்றேன், என் அன்பை அள்ளி கொடுக்க என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சிங்காரவேலனின் அன்பை விட மிகப்பெரிய அன்பு இந்த உலகில் வேறு எதுவும் உண்டோ? என் தங்கமே, எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னோடு. சிங்காரவேலனுக்கு அரோகரா.